என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியானவள் உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன். என் தங்கமே, இன்றேனும் நீ என் வாக்கினை கேட்டுவிட மாட்டாயா என்கின்ற ஆசையில்தான் அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தை, பல முறை கேட்டாலும் சில நேரங்களில் நீ என்னை தவிர்க்கத்தானே செய்து விடுகின்றாய். என் தங்கமே, நீ என்னை தவிர்த்தாலும் நான் ஒருபொழுதும் உன்னை தவிர்க்க மாட்டேன். அம்மா எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருப்பேன். ஒரு நாளும் என் குழந்தையை நான் தவிக்க விட மாட்டேன். என் பிள்ளை என்னை மட்டுமே நம்பி இருக்கின்ற நேரத்தில் நான் இன்று உன்னுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்ததற்கான காரணம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அம்மா உன்னுடைய இல்லத்தில் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்பதையும் உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன். என்னை தேடி நீ அலைய வேண்டாம். அம்மா ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்தில்தான் இருக்கின்றேன். அதுவும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன். அப்படி எந்த இடத்தில் உன் தாயானவள் இருக்கிறாள் என்பதை நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக, என் குழந்தை, வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை என்பது உனக்கு ஓடுகின்ற நீரை போன்றது. அதாவது தண்ணீரில் கலக்கும் பொழுது கடல் நீராக அது மாறும் பொழுது, சாக்கடையில் அது கலக்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயங்களிலும் அது மாறி மாறி சேரும் பொழுது அதனினுடைய தன்மை மாறிவிடுகின்றது. எந்த இடத்தில் அது சேர்கின்றதோ அதை பொறுத்து அதனினுடைய தன்மை மாறுபடுகின்றது. என் குழந்தையே, சாக்கடையில் கலந்தால் அது சாக்கடையாக மாறிவிடுகின்றது. நல்ல தண்ணியாகவே இருந்தாலும் அதனோடு சேரும் பொழுது அது அப்படியே மாறிவிடுகின்றது. இதை எதற்கு உன் வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்றேன் தெரியுமா? என் தங்கமே, நீ யாரோடு சேர்கின்றாய், என்ன மனநிலையோடு அவர்களோடு பழகுகின்றாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் மாறுபடும். என் குழந்தை, எதை நினைக்கின்றாயோ, வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அதற்கு முன்பாக நீ யாரோடு சேர்ந்து பழகி கொண்டிருக்கின்றாய், அவர்கள் உன்னிடத்தில் எப்படி பழகி கொண்டிருக்கின்றார்கள், உன்னுடைய பாதையை அவர்கள் எப்படி திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் பழகக்கூடாது என்று நான் சொன்னது கிடையாது. நீ யாரோடு சேர்கின்றாயோ அவர்களினுடைய மனநிலையை பொறுத்து உன்னுடைய மனநிலையும் மாறுபடும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நல்லதை சொல்லி உன்னோடு இருப்பவர்களானால் பிரச்சனை கிடையாது. ஆனால் கெட்ட விஷயங்களை சொல்லி நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையை தீய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அல்லவா? உனக்கே அது புரியும், நம் வாழ்க்கை இப்பொழுது எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்று. நல்லது நடக்க வேண்டும் என்று யார் உன்னோடு இருக்கின்றார்களோ, எந்த ஒரு கஷ்டத்திலும் யாரொருவர் உனக்கு துணையாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டும் செய்யக்கூடியவர்கள். எந்த ஒரு கஷ்ட காலத்திலும் உன்னை அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். என் தங்கமே, இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பழகுகின்றவர்களினுடைய குணமும் மிகவும் முக்கியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீ யாரோடு பழகுகின்றாய் என்பதை பொறுத்து உனக்கும் இங்கே உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் முத்திரை குத்தி விடுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றதோ அதுவாகவே உன்னையும் மாற்றி விடுவார்கள். என் குழந்தையே, அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே சில விஷயங்களில் உன்னை கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றேன். உண்மையாகவே அவர்கள் நல்லவர்களாகவே இருக்கலாம், நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாகவே இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் தவறாக இருக்கும் பொழுது அதை ஒருபொழுதும் நீ தட்டி கேட்காமல் இருந்துவிடக்கூடாது. உண்மையான நட்பென்றால் என்ன? உண்மையான உறவு என்றால் என்ன? அவர்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுவது, அவர்கள் செய்கின்ற தவறை நியாயப்படுத்துவது கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள்.
எது உண்மையோ அதை ஏற்றுக்கொண்டு, எது பொய்யோ அதற்கு நிச்சயமாக மறுப்பு தெரிவித்து கொண்டுதான் ஒரு நல்ல நட்பை வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு பொழுதும் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு நீ எந்த உறவையும் தேடக்கூடாது. மற்றவர்களோடு தலையாட்டித்தான் உன்னுடைய பிழைப்பை நடத்த வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக அப்படி ஒரு பிழைப்பு ஒரு நாளும் பிழைக்கக்கூடாது. தவறுகள் இருந்தால் சுட்டி கேட்டு அதற்கான பதிலை பெற வேண்டும். நல்லது நடக்குமாயின் நிச்சயமாக அதனை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று உன் வராகி நான் விரும்புகின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் தெளிவாக புரிய வரும். எதனால் நடந்தது, ஏன் நடந்தது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் நேரத்தில் நிச்சயமாக வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அத்தனை விதமான எண்ணங்களும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு சரியான பாதையில் நல்ல பதில் கிடைத்துவிடும். நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருமே உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. என் தங்கமே, உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகங்கள் செய்ய நினைப்பவர்கள் நிச்சயமாக அவர்களது வாழ்க்கையில் எல்லாவிதமான சந்தோஷங்களையும் இழந்தவர்கள். தான் சந்தோஷமாக இல்லை, அதனால் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள். என் தங்கமே, சரி, எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இப்பொழுது நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் அல்லவா? இனி உனக்கு கவலை வேண்டாம். அம்மா எங்கு அமர்ந்திருக்கிறாள் என்று தேடிக்கொண்டிருக்கின்றாயா? இதோ என் குழந்தை, என்னை பார். என் தங்கமே, நான் இங்கேதான் இருக்கின்றேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி கேள். நிச்சயமாக என்னுடைய உணர்வை நீ புரிந்து கொள்வாய். அம்மா எங்கே இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, இதோ உன் வராகியானவள் உன்னுடைய இதயம் என்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். அதனுள் அம்மா சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன். உன்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றேன். நானும் என்னுடைய அன்பினை உனக்கு முழுமையாக கொடுக்கின்றேன். இதில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. என் தெய்வம் என்னை வணங்கி எனக்கு அதை செய்து இதை செய்து என்னை போற்றுபவர்களுக்கு மட்டும்தான் நான் எல்லாம் கொடுப்பேன் என்று ஒரு நாளும் சொன்னது கிடையாது. எந்த ஒரு பிள்ளையாயினும் தவறேதும் செய்யாமல் மனமுருக வேதனையோடு வந்து என் முன்னால் நிற்கும் பொழுது ஒரு பொழுதும் அவர்களுக்கு செய்து கொடுக்காமல் இருப்பது கிடையாது. இது போன்ற இந்த தெய்வத்தை வணங்குவதற்கு யாருக்குமே எந்த சந்தேகங்களும் ஒரு பொழுதும் வந்துவிட வேண்டாம். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சில விஷயங்கள் இன்று முடியும், சில விஷயங்கள் நாளை முடியும், சில விஷயங்கள் 2 நாட்கள் கழித்து முடியும். அப்படித்தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உன்னுடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு சரியான ஒத்துழைப்பினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடமாட்டேன். நான் உன்னுடைய இதயத்திலேயே இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நீ வேதனைப்படக்கூடாது. இந்த வராகியானவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, இந்த நாள் இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டாயல்லவா? நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்தியினை அறிந்து கொள்கின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய அன்பினையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். என் குழந்தை, இனி எந்நாளும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலை பெற்று நிற்கும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.